வணக்கம் நண்பர்களே, மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரோஹராவுக்கு உண்மை தெரியுது. கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள விஷயத்த தெரிஞ்சு கண் கலங்கி, நான் என் மருமகனா கூட இவனை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் எவ்வளவு பெரிய பாவம் முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன். இவன் உண்மையாத்தே என் சிவரஞ்சனியோட பையன்தான் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கண் கலங்குறாங்க. எவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்டா, இனி நான் உன்னை கஷ்டப்படுத்த போறதில்ல. நீ இந்த வீட்டு மருமகன், நீ தனாவை கல்யாணம் பண்ணது தான் சரி அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ரகுராம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வரவங்கள தீர்த்து கட்டிருங்கன்னு ரவுடிகளை புவனேஸ்வரியும் பசுபதியும் விட்டுட்டு காவல் இருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் வேஷம் ஒருத்தங்க போடலை, 9 பேர் போட்டிருக்காங்க. அதனால யாரை நம்ம ஜீவானி தூக்குது அப்படின்னு கன்ஃபியூஷன். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி கிருஷ்ணர் வேஷத்தில் ஒருத்தங்க போனாங்க, அவங்கள நீங்கள் போட்டு தள்ளிடுங்கன்னு சொன்னீங்க. அது கடையில் பார்த்தோன்னா இன்னொருத்தங்க போகிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒருத்தங்க வராங்க. இப்படி பார்த்தோன்னா இதில் எது ஜீவா அப்படின்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி அவசரப்படாண்டாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தனா கிட்ட இருந்து நம்ம கதிர் எனக்கு ஒரு முக்கியமான அவசர வேலை இருக்குது, எனக்கு ஹோட்டலுக்கு போகணும். அப்போ நான் என் வீட்டு முன்னாடியே மறைஞ்சு நின்று எங்கே ஜீவா வரான் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு ஜீவாவை பார்க்காட்டா இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம தனா இருக்காங்க. கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள விஷயம் தெரியாமல் நம்ம ஜீவா எங்கே என்னோட அத்தை பையன் அப்படின்னு நம்ம தனாவின் கண்கள் எதிர்பார்க்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா மாயா சொல்கிறாங்க, டே உனக்காக 52 வகையான பண்டம் எல்லாம் சமைச்சி நம்ம பெரியம்மா காவல் இருக்காங்க, நீ வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ தாமதிக்காமல் வாடா, உனக்காக தான் இந்த வீடே இன்னைக்கு காவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே தனாவை சமாளிச்சுட்டு வர்றதுக்கு பெரிய பாடு. தனாவுக்கு என்னன்னா ஜீவாவை பார்க்கணுமா, அதுக்காக என்னையும் கொண்டு இங்கே விட்டுருக்கா அப்படின்னு சொன்னா, நான் வந்தால் தானே ஜீவா வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு ஹோட்டலில் முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு அதுதான் முக்கியம், அங்கே வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, நான் போகிறேன், நீ இருந்து ஜீவாவை பொறுமையாக பார்த்துக்கதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறாங்க நம்ம கதிர். இந்த சைடு பார்த்தோன்னா கதிர் தான் ஜீவானி உள்ள விஷயத்த நம்ம கண்டிப்பாக எவிடன்ஸோடு நிரூபிக்கணும் நம்ம ரகுராம் கிட்ட அப்படின்னு பத்மா பார்வதி இவங்க 2 பேரும் மொபைலை எடுத்து வச்சு என்ன உள்ளுக்கு எப்படியாவது ஏதாவது க்ளூவில் அவன் சிக்கிற மாட்டானா கதிர் அப்படின்னு வீடியோ எடுக்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு வந்தாச்சு எல்லாரும். நம்ம கதிரம் அழகாக கிருஷ்ணரை வேஷம் போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம ரகுராமும் ஜானகியும் பார்த்தோன்னா அவங்கள வரவேற்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் விருந்து படைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். விருந்து எல்லாம் படைச்சிக்கிட்டு நம்ம ரகுராம் கண் கலங்கி பேசுகிறாங்க, என்னோட சிவரஞ்சனியோட பையன் இப்போ வரட்டும், அவனை பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ முதல் அவரோட கிருஷ்ணர் பாதம் அவரோட பாதத்தை தான் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம கதிர் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரகுராம் கண்ணீரோட அழுறாங்க, நான் உன்னை ஆசிரமத்தில் சேர்த்துக்கிறது விட்டுருக்கிறது தப்பு, அப்படி விட்டதுனால தானே நீ காணாமல் போன, உன்னை கண்டுபிடிக்க இத்தனை வருடங்கள் ஆகியிருக்கலாம், உன் மனசு எவ்வளவோ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் அவங்க மனசில் உள்ள பாரத்தை அப்படியே இறக்குறாங்க. ஆனால் இந்த சைடு கரெக்டாக கரண்டம் போயிடுது. நம்ம மாயா விளக்கு தூக்கி வச்சு காட்டுறாங்க. நம்ம கதிரின் கண்கள் அப்படியே கலங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரு, உன்னை ஆசிரமத்தில் விட்டு நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், அப்போமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஆனால் நீ யாரும் இல்லாத அனாதை அப்படின்னு உள்ள விஷயம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தான்
நான் உன்னை ஆசிரமத்தில் வந்து விட்டுருந்தேன். நான் அப்போவே வந்து எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லி இந்த வீட்டில் உனக்குள்ள உரிமையை நான் வாங்கி தந்திருக்கணும். ஆனால் எது மனசு அடுத்தால் மனசு வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணத்துக்கு அண்ணன் உன்னை நான் நோகடிச்சிட்டேன். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, இது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் பார்வதியும் அடடா இவனை வீடியோ எடுத்து வந்து காட்டலானா, கரண்ட் வேற போய் தொலைச்சே இல்லை, ஒன்றுமே தெரியலை, எங்கேருந்து எடுக்குது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜானகி அம்மா வந்து இந்த பாரு ஜீவா உன்னை தேடிக்கிட்டு தான் நாங்கள் இத்தனை நாள் கலங்கி இருந்தோம். நான் தான் உன்னோட அத்தை, இது உன்னோட மாமா, உன்னோட சின்ன மாமா சிவா அங்கே நிற்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து காட்டி கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். பரவாயில்லை, கதிர் தான் வந்து ஜீவா அப்படின்னு உள்ள உண்மை வந்து இப்போ பெரியப்பாவுக்கு வந்து தெரியாட்டாலும் ஆனால் அவன் உயிரோடு இருக்கான், நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான் அப்படின்னு உள்ள விஷயம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தை படுத்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெரியப்பாவுக்கு புரிய வைப்பேன், கதிர் தான் நம்ம தேடிட்டு இருந்த ஜீவா, தனா காலத்தில் தாலிக்கிட்ட வந்து முறைப்படி வந்து உள்ளவன் தான் அப்படின்னு உள்ளதை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இத்தனை நாட்கள் நாங்கள் முகத்தை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்கினோம், இப்போ அந்த முகத்தை வந்து காட்டக்கூடாதா ஜீவா, நாங்கள் என்ன பாவம் பண்ணணும் வந்து உன் முகத்தை வந்து நாங்கள் பார்க்கணுன்னு ஏங்குறோம், இனியாவது இந்த வீட்டு வாரிசா நீ இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இல்லை, அதுக்குள்ள சந்தர்ப்பம் நேரங்காலம் வர நேரம் உங்களுக்கே தெரிய வரும், அது வரை நான் வந்து உங்கள்கிட்ட முகத்தை காட்டலைன்னு விரும்பலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி முகத்தை தான் காட்டண்டா, என்னை கட்டி பிடிச்சி நான் ஒன்று அழதுக்காது எனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்க நேரம், தாராளமாக மாமா வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து அப்படியே வந்து கதிரை வந்து கெட்டி பிடிச்சி கண் கலங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா முகமே வந்து தெரியலையே, இதில் எது வந்து கதிர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு எப்படி இதுதான் கதிர்னே நிரூபிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு வந்து பத்மா பார்வதி வந்து துடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் வெளியே வந்ததில்ல, உடனே கதிரை வந்து கொண்டு இருந்த கதிர் தான் ஜீவா அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து சரி அப்படின்னு வந்து அந்த சந்திப்பு முடிஞ்சு வெளியே வர நேரம் 9 பேரும் வர நேரம் அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது, இதில் யார் அப்படின்னு உள்ள விஷயத்த நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் 9 பேர்த்தையும் வந்து கடத்தி கொண்டு போய் கொல்ல வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அது வேண்டாம், ஒருத்தன் அந்த கதிர் தான் அப்படின்னு வந்து யார் கதிர்னு முகம் தெரிஞ்சாலாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து குழம்பி தவிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இதில் யார் வந்து என் அத்தை பையன் ஜீவாவா இருக்கும் அப்படின்னு வந்து தனா வந்து புரியாத புதிராக வந்து தேடிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர் தான் ஜீவா, தன்னோட அத்தை பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரியாமல் அப்படியே வந்து ஆவலோட தனா வந்து ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னே